Good evening, children. Today we are going to see what's called if clause. Okay. This also can be called as conditional clauses. Okay. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆங்கில இலக்கியத்துல பாத்தீங்கன்னா conditional clause அப்படினு சொல்றது. Condition அப்படினு சொன்னா நம்ம normally what we understand. Okay. Let me make a brainstorming session now. So conditions அப்படினு சொன்னாலே என்ன? ஒரு சில விதிமுறைகள் நமக்கு விதிப்பாங்க இல்லையா? கண்டிஷன். சாப்பிடும்போது என்ன பண்ணக்கூடாது? பேசிட்டே சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம வீட்டில் கண்டிஷன்ஸ் போடுவாங்க இல்லையா? இந்த மாதிரி நிறைய சோஷியல் டேபூஸ், folk ways, mores we follow normally in our Indian situation. So this can be called conditions in general. Okay. You know also what is clauses. நான் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் கிராமர் நான் இனிஷியல் செஷன்ஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி வந்து ஆல்பபெட்ஸ் அது எப்படி வேர்டா மாறுது, எழுத்துக்கள் சேர்ந்து வார்த்தையாக மாறுகிறது, அந்த வார்த்தைகள் சேர்ந்து எப்படி ஒரு கிளாஸாவோ அல்லது ஒரு ஃப்ரேஸாவோ மாற்றம் பெறுது. சொல்லினுடைய உட்பிரிவு சொல் வாசகம் என்று நம்ம சொல்லலாம் தமிழ். சோ இவைகள் எல்லாம் சேர்ந்துதான் ஒரு வாக்கியம் சென்டென்ஸ் அப்படின்றது உருவாகிறது என்று நம்ம பார்த்தோம். So this is very very important. This also comes for your English first paper itself. Okay. ஒரு 3 to 4 5 marks வந்து உங்களுக்கு இந்த செக்ஷன்ல இருந்து கவர் ஆகுது. ஓகேங்களா? So let's see what is a conditional clause. See, though this look like a cartoon, I read the below saying. Okay. If I do my homework, ஒரு அப்பா பிள்ளையும் உரையாடல் நிகழ்த்துறாங்க. Okay, they are in conversation. அப்போ அப்பா வந்து சொல்றாரு பையன்கிட்ட, டேய் ஹோம்வொர்க் முடிறா, நல்ல வாழ்க்கையில நல்ல பெரிய ஆளா இருக்கலாம்டா அப்படின்ட்டு. அப்ப son frames if clause sentences. How logically concludes. Listen, if I do my homework, I will get good grades. நான் ஹோம்வொர்க் பண்ணேன்னு சொன்னா எனக்கு நல்ல குட் கிரேட்ஸ் கிடைக்கும். கிரேட் இல்லையா? கிரேடேஷன்ஸ், கிரேடிங் சிஸ்டம்ஸ். We have it in education today, right? If I get good grades, you will send me to college. நான் நல்ல கிரேட் எடுத்தேன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன காலேஜுக்கு அனுப்புவீங்க. I go to college. நான் காலேஜுக்கு போவேன். I will graduate and get a job. நான் கிராஜுவேஷன் நல்ல பட்டம் பெற்று நல்ல ஒரு வேலைக்கு நான் செல்வேன். I get a job, I might get fired. அந்த வேலையிலிருந்து என்ன வீசியும் எறிவாங்க. If I get fired, நான் என்ன வேலையிலிருந்து தூக்கி எறியப்பட்டால் I could go bankrupt. பைசாலாம் என்ன எம்டி ஆயிடும் இல்லையா வேலைக்கு போலன்னு சொன்னா? bankrupt. And I lose everything. எல்லாத்தையும் நான் இழந்து விடுவேன். That's why I didn't do my homework. So the son gives a sort of a logical conclusion. Yeah, he justifies. Yeah. So this is a simple statement. How the student, for not doing his homework, he justifies and he sequentially he coins if clause sentences. ஓகேங்களா? இதுதான் நல்லா படிச்சேன்னு சொன்னா நானு பாஸ் ஆவேன், அதிகமா சாப்பிட்டேன்னா குண்டாயிடுவேன். சரியா? சோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கும். இதுல மெயின் கிளாஸ், அதுக்கப்புறம் இஃப் கிளாஸ்னு ரெண்டு விதமான கிளாஸஸ் வரும். சோ ஓகே. See here two girls are conversing. Okay. What do you need to do during bad weather? கிருஷ்ணகிரியா இருக்கட்டும், இன்னைக்கு தமிழ்நாட்டுல எல்லா பக்கம் பரவலா என்ன பயங்கர மழை. நானும் இந்த மழையில எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கிறேன் இன்னைக்கு கிளாஸ்க்கு. So bad weather அப்படின்னும் பொழுது what we do normally? See, the other girl responds and she thinks of the bad weather by sitting in her home. See, now she coins conditional clause. If there's a black rainstorm warning, we need to stay inside. அந்நேரம் தண்டர்ஸ்டார்ம்லாம் வரும் இல்லையா? மின்னல் தாக்குச்சுன்னு சொன்னா எப்படி ஆயிடுவோம்? நம்ம கருப்பாய் போயிடுவோம் இல்லையா? சரியா? Okay. So this is one sort of pictorial depiction. After seeing the cartoon, this might help you to understand what is an if clause. Okay. Now
What is an if clause? Why we use this? Okay, we use if sentences. If sentences na nothing. Okay, the sentences which start with the if. Okay, if sentences to talk about something. அதன் மூலமா நம்ம எதையோ சொல்லுவோம். That must happen first before another thing happens. ஒரு செயல் நடப்பதற்கு முன்பு அடுத்த ஒரு செயல் நடைபெறும். அந்த ரெண்டு செயலையும் கோயின்சைட் பண்ணி நம்ம சொல்லுவோம். அதான் சொன்னேன் இல்லையா, அதிகமா சாப்பிட்டோம்னு சொன்னா குண்டாயிடுவோம், படிக்கலன்னா ஃபெயில் ஆயிடுவோம், படிச்சா பாஸ் ஆயிடுவோம், கிளாஸ்ல அட்டென்டிவா இருந்தோம்னு சொன்னா we will get good marks இல்லையா. So these are the things that happens first and before another thing happens. Second, made up of an if clause and main clause. The conditional clause அப்படின்றது என்னது? It's a makeup of two clauses. One is if clause, another one is main clause. You see, if clause plus main clause. And this also interchanges sometimes. Main clause first வந்துட்டு if clause also follows back the main clause. Okay? Interchange ஆகி கூட வரும் sometimes. It's all the way how we speak. Okay? So இப்ப பாருங்க, இங்க if clause கொடுத்திருக்காங்க. So this happens first, which means if it rains, மழை பெய்தால், சொல்றீங்களா, மழை பெய்தால், if it rains, so this actually happens first. Okay, that's why it is called if clause. Why it is called if clause? The sentence starts with the word if. சரிங்களா? I wear a raincoat. மழை வந்ததுன்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? ரெயின் கோட்டை மாட்டிட்டு போவேன். Then this happens. மழை பெய்தால் ரெயின் கோட்டை நான் மாட்டிட்டு போவேன். சரியா? So first understand, something happens first. Because of something happen, we do yet another action. அதுதான் wearing the raincoat or staying inside the house, which you see in the previous slides. Okay, take down notes. Okay, when I sum up, I will make it very, very short. Okay, I will structurize and everything. Next one, if. The if clause can come at the beginning or end of the sentence. That's what I said it previously. It can also interchange. இல்லையா? if clause வந்து next வரும், first main clause வந்துரும். Okay. Example, if you study hard, you will pass. இப்ப if clause first வந்திருக்கா, இதே next பாருங்க, you will pass if you study hard. நீ பாஸ் ஆவ கடினப்பட்டு படிச்சேன்னு சொன்னா. Are you able to understand? Okay. Now look at these examples and understand. He is a rescuer actually, right? So he gets a sign and something that hanging dangerously, ஒரு பில்டிங்ல இருந்து ஏதோ கீழே விழற மாதிரி ஒரு dangerous sign the rescuer finds. So the rescuer's duty is to remove that hanging dangerous sign from the building. So he is in the process of rescuing that something. Okay, ஏதோ ஒரு பில்டிங் மேல இருந்து ஏதோ ஒன்னு விழுது, அந்த விழறத வந்து கீழே விழுந்தா நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. So he rescues. அந்த சமயத்துல எப்படி பேசுறாங்க அப்படின்றது பார்ப்போம். If a sign is hanging dangerously from a building, we need to take it down. Who is that we? அந்த we தான் rescuers, அந்த team, the whole team. நாங்கள் அப்படின்ற நாம் அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க சொல்றாங்க. ஓகே, if a sign hanging dangerously, இதைய மாத்தி இப்படி சொல்றது, we need to take a sign down if it is hanging dangerously from a building. Okay, இப்ப interchangingly they have used, right? But the meaning remains as it is, isn't it? Okay, next example. Now you try. So you see a flood and a man cleans the drains. இல்லையா? தேங்கி இருக்கிற மழை தண்ணீரை ஒருத்தர் என்ன பண்றாரு? மழை வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட அந்த இடத்தை வந்து க்ளீன் பண்றாரு. Okay, maybe a scavenger. Okay, we need to clear the drains if there's a flood. மழை வெள்ளம் அதிகமா இருந்தா என்ன பண்ணணும்? We need to cleanse the place, clean the place, or else you will get plenty of epidemics, right? நிறைய டிசீஸ் வரும்.
Or else we can coin it in this way also. If there's a flood, we need to clear the drains. மழை வந்தா நம்ம drains clean பண்ணணும். We need to clean the drains. Next, landslide. உத்தராஞ்சல்ல நடந்துச்சு இல்லையா, உத்தரகாண்ட்ல landslide. Leave home quickly. These are all dangerous signs, environmental threats. And for your information, second paper there will be definite question. Developing the hints, you will find a kind of environmental threats oriented, environmental issues oriented question. Okay, this has been asked even in Tamil question paper, part 2. பொதுக்கட்டுரை அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா environmental base பண்ணி வரும். Therefore, to make sort of awareness in you, I have brought the slides in this way. Okay, so landslide happens. மண் சரிவு ஏற்படுது, நிலச்சரிவு ஏற்படுது. அப்ப மலைப்பாங்கான பகுதியில் இது usually happens, right? Because of a deforestation. எல்லா மரங்கள் எல்லாம் வெட்டி போடுறதால வேர்கள் அந்த பிடிப்பு இல்லாததால அந்த மண் அரிப்பு ஏற்படுது. So when landslide happens, what we do? We need to leave home quickly. பாத்திருக்கீங்களா நம்ம எந்த சேனல், டிஸ்கவரியில ஒரு சைக்ளோனோ இல்ல ஏதோ ஒரு ரெஸ்கியூவிங் எப்படி நடக்கணும் அப்படின்ட்டு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. We need to leave home quickly. adverb, வேகமா நம்ம விரைந்து ஓடி விட வேண்டிய இடத்தை விட்டு குவிட் ஆகணும். If there's a landslide, நிலச்சரிவு ஏற்பட்டதுன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும், வீட்டை விட்டு evacuate ஆகணும் first. If there's a landslide, we need to leave home quickly. Next, boat sinks, okay, and people are sending a rescue team. We need to send a rescue team if a boat is sinking. சென்னையில கூட ஒரு கப்பல் என்னாச்சு, நியர் எலியட்ஸ் பீச், பெசன் நகர் அந்த ஏரியால என்னாச்சு, ஒரு பெரிய ஷிப் என்னாச்சு, சிங்க் ஆயிடுச்சு. ஓகேயா, புயல்ல மாட்டி. சோ அந்த சமயத்துல என்ன பண்றாங்க, ரெஸ்கியூ டீம், பாதுகாப்பு, அவங்கள வந்து காப்பாத்துற அந்த ஒரு டீம், ரெஸ்கியூ டீம் அனுப்புறாங்க. சோ இட்ஸ் a sign. ஓகே, now அதே நம்ம எப்படி மாத்தி எழுதலாம், if a boat is sinking, we need to send a rescue team. In this slide you can see two people are homeless because of a disastrous something that happened. So they came to an open shelter. See, they are already stepping in the flood. மழை வெள்ளத்துல அவங்க என்ன பண்றாங்க, முழங்கால் நனைய நின்னுட்டு இருக்காங்க இல்லையா. அப்ப they are homeless. அப்படிங்கும்போது வீடு எதுவுமே இல்லை. So they were in a open shelter. அப்படின்னு சொன்னா பாதுகாப்பு முகாம்களுக்கு கட்டி வருவாங்க இல்லையா. அந்த மாதிரி சமயத்துல எப்படி நம்ம நார்மல் அதான் நம்ம ஹியூமன் பீயிங் we use always all these sentences, whatever it may be, conditional class இருக்கட்டும், இல்ல adverb இருக்கட்டும், adjective இருக்கட்டும், article இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம டெய்லி யூஸ் பண்ணுவோம். பட் we are not aware of it. அத பத்தி ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வோடு நம்ம பேச மாட்டோம். பட் this grammar classes and spoken English classes definitely a kind of help that we are giving to you. அது நீங்க என்ன பண்ணணும், நம்ம பேசும்பொழுது இந்த கருத்துக்கள் நீங்க அசிமுலேட் பண்ணதை நீங்க என்ன பண்ணணும், அசோசியேட் பண்ணி பார்க்கணும் இல்லையா. Unless and until you do this association, definitely you will never pick up language. If you associate, definitely you will pick up. The very moment I am using very many if clauses, right? So if people are homeless, we need to take them to an open shelter, or else we need to open a shelter if people are homeless. Now, why should we do if we want to ride a bicycle? நம்ம வந்து ஒரு சைக்கிள் வந்து நம்ம ஓட்டணும் அப்படின்னு நினைக்கும் போது what should we do, நம்ம என்ன செய்யணும்? So the very moment she says the word bicycle, in our mind we get a picture of a bicycle. Bicycle picture வருது இல்லையா, இதான் நம்ம சொல்றோம், symbolically we interact very often time. If I say a word tree, through my interaction you all get a picture of a tree in your mind. So that's what is represented here. So if we want to ride a bicycle, we should ride it on a cycle path.
நம்ம சென்னையிலயோ இல்ல நம்ம தமிழ்நாட்டுல இந்தியாவிலேயோ தான் அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் இல்ல. பைபாஸ் எல்லாம் போனீங்கன்னா தெரியும், மோட்டார் பைக்ஸ் போறதுக்கு ஒரு தனி ட்ராக் இருக்கும். கார் அந்த மாதிரி போற லைட் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் போறதுக்கு ஒரு ட்ராக் இருக்கும். ஹெவி வெஹிக்கிள்ஸ்ல லாரி ட்ரக் அதெல்லாம் போறதுக்கு நல்ல ஒரு சோ இது மாதிரி டிஃபரெண்ட் லேயர்ஸ்ல இருக்கும். பட் இன் ஃபாரின் கண்ட்ரிஸ் யூ வில் ஃபைண்ட் ஆல்வேஸ் நோ ஃபார் ஈவன் சைக்கிள் தே ஷுட் கோ இன் அ பாத். அதுதான் that is narrated here. So we should ride it on a cycle path. If you don't do, you have to meet an accident. Okay, விபத்து சந்திக்க வேண்டிய நிலைமைக்கு வரும். We can use should or should not. Should அப்படின்போது affirmative இல்லையா? Should not அப்படின்போது sentence becomes a negative because we use negatively. Not அப்படின்ற word when it is used, then the whole sentence becomes negative இல்லையா? In the main clause, when we are giving suggestions or advice. இப்ப நம்ம டீச்சர் சொல்லுவாங்க இல்லையா, you should not speak அப்படின்னு சொல்றாங்கன்னா it's a kind of suggestion that they are making. இல்லனா a piece of advice maybe இல்லையா? ஒரு அறிவுரை தரும் பொழுதுதான் இந்த வேர்ட் சொல்லுவாங்க should and should not அப்படின்ட்டு. Okay, examples. If we want to ride a bicycle, we should ride it on a cycle path. நீ சைக்கிள் ஓட்டணும்னு சொன்னா சைக்கிள் எங்க ஓட்டணுமோ அங்கதான் ஓட்டணும். So it's a piece of advice that is given to them. Look and say now examples. இதுதான் pedestrian crossing அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? பாதசாரிகள் சாலையை கடந்து செல்லக்கூடிய ஜீப்ரா கிராசிங்னு சொல்லுவாங்க. வரிகள் இட்டிருக்கும், அந்த வரிகள்ல கூட நம்ம சிம்பிள் கரெக்டா கிரீன் சிக்னல்ல நடக்கிற மாதிரி சிக்னலை பார்த்தா தான் நம்ம நடக்கணும். ஓகே, so while crossing the road, use a pedestrian crossing. If we want to cross the road, we should use a pedestrian crossing. This also yet another piece of advice. That's why the model auxiliaries, auxiliaries is used. Should. Why? ஒரு விதமான அறிவுரையை அவங்க தராங்க. Now you try crossing the road. This is overbridge, footbridge அப்படின்னு சொல்லுவாங்க. If we want to cross the road, we should use a footbridge. இங்க ஈசிஆர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இருக்கும் சென்னையில. Normally in rural areas we don't find these things. Only in an urban setup. Urban setupல நகரமான ஒரு நகரப்புறமான பகுதிகளில் நம்ம இந்த ஓவர்பிரிட்ஜ் தான் பார்க்கலாம். footbridge. So stranger. ஸ்ட்ரேஞ்சர்னா யாரு? முன்பின் அறிமுகமாகாத ஒரு நபர். அவரோடத்துல பேசும் பொழுது நம்ம எப்படி பேசுவோம்? Not talk to him or her. If a stranger talks to us, we should not talk to him or her. முன்பின் அறிமுகமாகாதவர் ஒரு சாக்லேட்டை கொடுத்து என்ன பண்ணலாம்? கடத்திட்டு கூட போகலாம். அப்ப அவர்கிட்ட நம்ம எப்படி பேசணும்? We should not talk to him or her. அது அவளாக இருக்கலாம் அல்லது அவராக இருக்கலாம். Should not. So negatively we are using it. Want to buy a snack after the school? Snacks எல்லாம் வாங்குறீங்க இல்லையா கேண்டீன் போய்? Not buy food from a hawkers. Hawkers அப்படின்னு சொன்னா வெளியில விற்பாங்க இல்லையா, அந்த சீத்தாப்பழம், நெல்லிக்காய். Some of the corporation schools, these sort of unwanted edibles they sell sometimes. சோளம் அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப மட்டமான உணவுப் பொருட்களை வித்துட்டு இருப்பாங்க, அங்கேயும் போய் வாங்கி சாப்பிடுவாங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். So now, if we want to buy a snacks after school, school முடிந்ததுக்கு அப்புறமா, we should not buy food from a hawker. Hawker அப்படின்னு சொன்னா அந்த வெளியில விக்கிற ஷாப்ஸ். ஓகே, now let's see conditional clauses. This can be also called as, இப்போ ஒரு பிக்சரால நம்ம பார்த்துட்டு வந்தோம். Now we are going into themes. ஓகே, இதுல நம்ம எப்படி உட்பிரிவுகள் இருக்கு, இதை நம்ம எப்படி ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படின்னுட்டு. Now you look at first, second and third conditionals. So conditionals அப்படின்னு பார்த்தா எத்தனை விதமான conditionals இருக்கு? 3 விதமான conditions இருக்கு. ஓகேங்களா? அந்த conditions தான் one by one we are going to see now. Okay? இதுல zero condition ஒன்னு இருக்குது, அது fourth அப்படின்னு சொல்லுவாங்க normally, but this comes under first condition. Okay? Possible condition. Okay? Possible condition சொல்றது தான் first condition. Probable condition, improbable condition அப்படின்றது தான் செகண்ட் கண்டிஷன். தேர்ட் கண்டிஷன் இஸ் இம்பாசிபிள், நடக்கவே முடியாதுப்பா, அதுதான் இம்பாசிபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? So these are the 3 conditionals that we are going to see now. So 3 main types.
First conditional. If I see Andrew at the meeting, I will give him your message. நான் ஆண்ட்ரூவை பார்த்தேன்னா நீ சொன்ன விஷயத்தை அவரிடத்துல சொல்வேன். Please note down, this is the first conditional, okay? Just brainstorming, I have given you the previous slides with the pictures to being aware, make you all aware. I just presented those stuffs, pictorial depiction stuffs. Now we are going into one condition to another conditions. First condition, if I see Andrew, நான் ஆண்ட்ரூவை பார்த்தேன்னா என்ன பண்ணுவேன்? I will give him. இது வந்து கான்ட்ரிஷன் சொல்லுவாங்க. I will, WIL, அதுதான் வந்து ஷார்ட் ஃபார்ம் வந்திருக்கீங்க. ஓகேயா? இதான் கான்ட்ராக்ஷன் சொல்லுவோம். அத சுருக்கமா ஷார்ட்டா கொடுப்போம். I will give him your message. உன்னுடைய செய்தியை நான் அவர்களுக்கு தெரிவிப்பேன். சோ இதுதான் பிரசன்ட் சிம்பிள் இருக்கு பாருங்க. I see. ஓகேங்களா? இது வந்து பிரசன்ட் சிம்பிள் பிரசன்ட்ல இருக்கு. I will give, அது எந்த டென்ஸ்ல இருக்கு? ஃபியூச்சர், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கு. ஓகேங்களா? Now, to talk about something that is quite likely to happen in the future, அது எதிர்காலத்தில் நடக்க போற நிகழ்ச்சியாக இருக்கிறதால தான் அதை நம்ம தனி எதிர்காலத்தில் நாம் அதை பயன்படுத்திருக்கோம். இட் இஸ் வெரி இம்பாசிபிள், வெரி பாசிபிள், நடக்கக்கூடியது இது. It is not, that's why I told you first condition is possible condition, நடக்கக்கூடிய. Okay, it is very possible that I will see Andrew at the meeting, in which case I will give him your message. நான் கட்டாயம் ஆண்ட்ரூவை பார்ப்பேன் மீட்டிங்ல. ஆண்ட்ரூவை கண்டிப்பா மீட் பண்ணனா என்ன பண்ணுவேன்? இந்த மெசேஜ், நீங்க சொன்ன செய்தியை நான் பகிர்ந்து கொள்வேன் அவரிடத்தில். ஓகேங்களா? So I will give him your message. The condition is quite likely to be fulfilled. புரியுதுங்களா? இது நடக்கக்கூடிய ஒரு செயல். For presenting future plans, real possibilities, steps in an argument, points in a procedure, predictable consequences, instructions. These are all predictables. Scienceல சொல்றோம் இல்லையா, predictions. நடக்கக்கூடியது. ஓகேங்களா? Boiling temperature of water is 100 degrees Celsius wherever you go. That's called universality. எங்க போனாலும் அதுதான் 100 degrees Celsius தான். That's why it is a null law. It is the law in science. இல்லையா? So next, second condition is called hypothetical. Hypothetical அப்படின்னு சொன்னா என்னன்னு சொன்னா improbable. மதில் மேல போன மாதிரி நடக்கலாம், நடக்க முடியாது. That's why it's called improbable condition. புரியுதுங்களா? improbableனா என்ன? hypothetical என்ன? guess. இல்லையா? hypothetical என்ன? guess. எந்திரன் படம் பாத்தீங்களா? அதுல ரோபோ டெஸ்ட் பண்ண கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க இல்லையா? திடீர்னு ஒருத்தர் எழுந்து என்ன பண்ணுவாரு? பாட்டு பாடிட்டு கேட்பாரு, அது என்ன ராகம் அப்படின்னு கேட்பாரு. நீங்க ஏதோ ஒரு பாட்டு ராகத்தை ஆரம்பிச்சுட்டு சகா நான் பாடுறேன்ட்டு நாட்டக்குறிஞ்சில போய் நின்னீங்க, தப்பு, நீங்க ஆரோகணம் பாடினது, ஆலாபன தப்புன்னு எந்திரம் சொல்லுது, மெஷின் சொல்லுது. அதே மாதிரி ஒருத்தர் கொஸ்டின் கேட்பாரு, என்ன நம்பர் அப்படின்னு கேட்பாரு, இது பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க எந்திரன். அதே மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கும்போது இட்ஸ் an hypothetical question. What is a human being? Who is a human being அப்படின்னு கேட்டா we can give answers. Normally social sciences falls in this realm. புரியுதா? human being வந்து என்னன்னே சொல்ல முடியாது. எந்த ஆன்சர் கொடுத்தாலும் அது என்ன ஆகும்? hypothetical, guess-ஆ தான் இருக்கும். prediction is accurate, prediction is impossible. இப்ப பாக்குறேன் நானு, பசங்க எல்லாம் கவனிக்கிற மாதிரி தான் இருக்கு. That's my prediction. I may not know whether you people are really aware of it, are able to follow me. I do not know. Only you know. That's why human sciences are very, very complicated, like psychology, anthropology. All these subjects are very, very complex in nature. So the hypothetical, improbable condition. Understand first with an example. What would happen if? என்ன நடக்கும்? Okay, that's the question, first question. If my parents were alive, they would be very proud of me now. எங்க அம்மா அப்பா மட்டும் அலைவா இருந்தாங்கன்னு சொன்னா அவங்க என்னை பத்தி ரொம்ப பெருமைப்பட்டிருப்பாங்க, பெருமை அடைஞ்சிருப்பாங்க இல்லையா? பேரண்ட்ஸ் வேர் அலைவ் என்ன டென்ஸ் இங்க?
simple past. ஆனா first conditionல have you noticed the sentence, I mean tenses? Simple present வருது, அதுக்கு மெயின் கிளாஸ்ல என்ன வருது? Simple future வருது. ஆனா இங்க பாருங்க, simple past is used, therefore இங்க என்ன வரும்? would plus infinite. அதாவது willuடைய past tense தான் would, இல்லையா? அதுவும் plus infiniteம் வருது. infinite, gerund, இதெல்லாம் participle, present participle, இதெல்லாம் எங்க கேள்விப்பட்டிருக்கிறோமா? ஞாபகம் இருக்கா? ஒரு செஷன் I have taken on it. ஓகே, எச்ச வினைகள்னு எடுத்தோம் இல்லையா? வினை எச்சம், பெயர் எச்சம், தொழிற்பெயர், அவைகள் தான். ஓகே, infinite. Use to talk about a present situation which is impossible, a hypothetical situation. The situation cannot be fulfilled. இதுல hypothetical situation எது தெரியுமா? இந்த given exampleல, if my parents were alive, என்னுடைய பெற்றோர்கள் மட்டும் உயிரோடு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, which means what? His parents is not alive, இறந்துட்டாங்க. Okay, that is what the meaning of the word hypothetical. சரிங்களா? The situation cannot be fulfilled. செத்தவங்க உயிரோட வர முடியுமா? வர முடியாது. Because my parents are not alive. ஏன்னா அவங்க parents are not alive. So that is the exact hypothetical situation which is enlightened in the second conditional clause. Okay? Shall we move into third conditionals? This is what called impossible conditions. What would have happened if? இப்ப பாருங்க, what would happen if, அதான் second condition. இது வந்து what would have happened if. Okay, get the example. If she had worked harder. Had worked அப்படினால என்ன அர்த்தம்? past perfect is used here. புரியுதுங்களா? அதாவது சீக்வென்சிங்கா நான் உங்களுக்கு காட்டுவேன், அந்த டேபிள்ஸ் அதுல எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகே, she worked hard. இந்த டென்ஸ் என்ன? past perfect tense. ஆனா இங்க என்ன வருது பாருங்க, அப்ப willuடைய past tense would comes, past perfect is used here. The other side, the main clause has would plus past participle. To talk about something that is might happen in the past but didn't. If she had worked harder, அவள் உழைக்கல, இறந்த காலத்தில் அவள் உழைக்கவில்லை. அவள் உழைத்திருந்தால் என்ன ஆயிருக்கும்? She would have passed her exams. In fact, what happened? அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க எக்ஸாம்ல. ஓகே, in reality she failed. ஆனா ஒரு கன்சோலிங்காக என்ன சொல்லிக்கிறது? அவ நல்லா படிச்சிருந்தான்னு சொன்னா, ஐயோ பாஸ் ஆயிருந்திருக்கலாமே அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஃபெயில் ஆனதுக்கு அப்புறமா யோசிப்போம் இல்லையா? ஐயோ ஃபெயில் ஆயிட்டாலே அப்படின்னு யோசிக்க மாட்டோம். அவன் நல்லா லைட் டியூட்டரிங் கிளாஸ், கிராமர் கிளாஸ்ல நல்லா கவனிச்சு நிறைய நோட்ஸ் எல்லாம் எடுத்திருந்தா, ஐயோ நல்ல 100 மார்க் எடுத்திருக்கலாமே கிராமர்ல. இது வந்து ஆஃப்டர் ரியலைசேஷன். when things happen, failure happen, people used to realize. So that's what the third conditional means. Now there is a concept called the zero conditionals, factuals. Present tense நான் உங்களுக்கு எடுக்கும்போது, simple present அப்படி எடுக்கும்போது, scientific facts, universal truths அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு ஹின்ஸ் ஒன்னு எடுத்தேன், ஒரு ரூல் ஒன்னு இருந்தது. என்ன? இப்ப நான் சொன்னேன் இல்லையா, பாயிலிங் temperature of the water is 100 degrees Celsius. It's a universal truth. Sun rises always in the east. கிழக்கு திசையில தானே சூரியன் உதிக்கும். அது ஒரு யூனிவர்சல் ட்ரூத், உலகம் அறிந்த உண்மை. இல்ல ஜப்பானியர்களுக்கு மட்டும் மேற்கு திசையில சூரியன் உதிக்கிறதுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. இது இயற்கையாக நடைபெறக்கூடிய ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு விதி. ஓகே, this is called zero conditional. Factuals, scientific facts இருக்கலாம், universal truth இருக்கலாம். ஓகே, what happens if?
Okay, if I stayed out late, I always got a taxi home. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இங்க யூஸ் பண்ணிருக்கிறது என்ன past tense, இங்க யூஸ் பண்ணிருக்கிறது என்ன simple present. If I stay out late, I always take a taxi home. இப்ப பாருங்க ரெண்டுமே என்ன யூஸ் பண்ணிருக்கிறோம் இங்க simple present tense, simple present tense. இங்க பாருங்க simple past tense and simple past tense. இது factual. நான் வந்து வீட்ல இருந்து ரொம்ப லேட்டா தங்கி இருந்தேன்னு சொன்னா என்ன பண்ணுவேன், லேட் நைட் ஆயிடுச்சு, I take a taxi home. வீட்டுக்கு வரணும்னு சொன்னா I take a taxi or any auto rickshaw something. Okay. So conditional sentences, variations in tenses. First conditionalsல பாருங்க present continuous tense தெரியும் இல்லையா, is plus base verb plus ing. That's a normal formulation of a present continuous tense. If he is still waiting for you, he will be very angry. அப்ப இங்க என்ன வருது, future continuous வருது. அந்த hell கிடையாது, actually he will. Okay, he will be very angry. Present perfect simple. ஓகேங்களா, present perfect simple எப்படி வருது பாருங்க, if Robs received your letter, he will phone you. Tenses எப்படி மாறுது பாருங்க first conditionல. Okay, next present perfect continuous, fourth form. If it's been raining all night, you will have to wear boots. இதுல can கூட வரும். can அப்படின்றது என்ன, future tense. Okay, if I can finish work early, I'll help you. And should comes. Now when we give piece of advice, we use should. If I should see him, I'll tell him the news. Okay, the main clauses usually has the verb will or shall, but we can also use going to. Going to refers future time. ஓகேங்களா, எதிர்காலத்தை தான் அது குறிக்கிறது. If Helen passes her exam, I'm going to buy a present. அவ பாஸ் பண்ணான்னு சொன்னா அவளுக்காக நான் ஒரு கிஃப்டை தர போறேன். ஓகேங்களா, first future continuous. If we book this holiday, we will be lying on the beach in 2 weeks time. புரியுதுங்களா, இப்போ இதுல future continuous is used, will be lying. ஓகேங்களா, we will be lying. Then future perfect. If they win the next match, they will have won every match in the season. So imperative கட்டளையா எப்படி வருது அப்படி நம்ம பாப்போம். If you need me, call me. Imperative-ல என்ன இருக்காது, subject you அப்படின்றது வந்து invisible here. Can, could, may, might, should or ought to, must. Okay, இதெல்லாமே என்ன மாடல் auxiliaries நம்ம சொல்லுவோம். இது எப்படி வருது பாருங்க, if you don't eat your dinner, you can't have an ice cream. நீங்க டின்னர் சரியா சாப்பிடலன்னு சொன்னா you can't have an ice cream. ஐஸ் கிரீம் வந்து உங்களால எடுத்துக்க முடியாது. Okay, tense variations in the conditional clause 2. So after seeing the first conditional clause number 1, how the tenses variates, okay, we will move into the second tense variations in the conditional clause 2. If clause usually takes the past simple or simple past tense, however it's also possible to use past continuous also sometimes comes. If you were coming with me, I'd give you a lift. லிஃப்ட் அப்படின்னு சொல்றது எலிவேட்டர் கிடையாது, நான் வந்து உங்களை கூட்டிட்டு போய் விடுவேன் அப்படின்னு அர்த்தம். past continuous tense is used. Next, could. could அப்படின்றது என்ன, can உடைய past tense. ஆமாவா? Then where, was to. If you were to ask me, okay, then the main clause usually has the modal. Okay, modal verb. That is would plus infinite. However, the modals could and might are also used, and the infinite can be in the continuous form. A continuous tense are in the continuous form la varudhu. If we had more money, we wouldn't be living here. இங்க பாருங்க, had more money. இது வந்து past tense, simple past tense. Main clause எப்படி மாறுது, we wouldn't be living here. எங்க கிட்ட மட்டும் பணம் இருந்தா நாங்க இங்க இருந்திருக்கவே மாட்டோம். ஓகே, அதான். If we had more money,
we could go out more. The நெகட்டிவாவும் சொல்ல முடியும், இதையே நம்ம பாசிட்டிவாவும் சொல்ல முடியும். If you ask Tony, he might do it for you. இது உங்களுக்காக அவர் செய்வார், செய்திருப்பார். Tense variations in the conditional clause 3. If the if clause is usually in the past perfect simple. Okay, past perfect tenseல தான் third conditions எப்பவுமே இருக்கும். If I had worked hard, I would have been passed in the exam. அப்படி வரும். பாருங்க இப்ப பாருங்க. Past perfect continuous வரும் or could plus perfect infinite வரும். If he had been traveling in the car, பாருங்க, had been traveling in the car, he would have been killed too. அவன் மட்டும் இந்த கார்ல டிராவல் பண்ணிருந்தானா அவனும் இறந்திருக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட், the main clause usually has the model verb is would plus perfect infinite. However, we can also use the models could and might plus perfect infinite. அதான் இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. எக்ஸாம்பிள், if I had known there was no more work to do, I could have stayed in bed. எந்த வேலை இல்லைன்னு சொன்னா நான் அமைதியா தூங்கி இருந்திருப்பேன். Okay, mixed conditional, these are a little advanced ones. ஓகே, இப்போ இந்த கண்டிஷன்ஸ்ல பாருங்க, முக்கியமா ஷார்ட்டா கொடுத்திருப்பாங்க, சிம்பிளா. ஜீரோ கண்டிஷனல்ஸ் அப்படின்னு சொன்னா என்ன? The zero conditional is formed in this way. If plus simple present tense is used in the if clause or present simple. If you heat water, it boils. தண்ணியை சூடாக்குனீங்கன்னா என்ன ஆகும்? தண்ணி என்ன ஆகும்? வெப்பமாகும். அதான் இங்க கொடுத்திருக்காங்க. அதான் யூனிவர்சல் ட்ரூத். ஜீரோ கண்டிஷன்ஸ். இங்கேயும் சிம்பிள் பிரசன்ட் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க, இங்கேயும் simple present தான். Third person singular, therefore we are adding s to the base verb. Okay, if plus past present simple. Okay, அதே தான் present simple இங்க வரும். So this is the structure of a zero conditional. We use zero conditionals to describe rules and situations where one event always follows the other. ஒரு ஈவென்ட் நடக்குதுன்னா அது இமீடியட்டா தொடர்ந்து அடுத்த following event happens. If you want to study in the USA, you have to pass an exams in English. யூஎஸ்ஏக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இங்கிலீஷே தெரியாதுன்னு சொன்னா, அமெரிக்கன் ஸ்லாங் தெரியல அப்படின்னு சொன்னா, இங்கிலீஷ் பேசுறது முக்கியம் இல்ல, அமெரிக்கன் ஸ்லாங்ல இருக்கணும். ஓகே, அது பண்ண முடியலன்னு சொன்னா definitely we can't go. That's called zero condition. First condition, அதானது possible conditions. If plus present simple, will plus infinite. அதுதான் பாருங்க, you will see this lines. If you go to the zoo, நீ ஒரு பூங்காவுக்கு போனேன்னு சொன்னா, உயிரியல் பூங்காவுக்கு போனேன்னு சொன்னா நீ லயனை பார்க்க முடியும், பார்க்கலாம். அப்ப முதல் சென்டென்ஸ் வந்து எதுல வருது? பிரசன்ட் சிம்பிள்ல வருது. மெயின் கிளாஸ் வந்து எதுல வருது? இஃப் கிளாஸ் வந்து சிம்பிள் பிரசன்ட். மெயின் கிளாஸ் எதுல வருது? சிம்பிள் ஃபியூச்சர். ஓகே, இஃப் ஐ பாஸ் மை எக்ஸாம்ஸ், மை பேரண்ட்ஸ் வில் பை மீ a ஸ்கூட்டர். எனக்கு ஒரு வாகனத்தை வாங்கி தருவாங்க நான் பாஸ் ஆனேன்னு சொன்னா. So this is how the conditionals are structured. Second conditionals, if you see, if plus past simple, simple past. Okay, அப்படி வந்ததுன்னு சொன்னா will அதோடைய past tense would comes, இல்லனா can உடைய past tense could வருது, may உடைய past tense might. அதோட நம்ம என்ன சேர்க்கிறோம்? infinite நம்ம சேர்க்கிறோம். அதான் இங்க பாருங்க, if I had, no, very many times we mistake by seeing the very word had. அந்த ஹேட பார்த்த உடனே என்ன நினைப்போம்? ஓ, பாஸ்ட் பெர்ஃபெக்ட் இது அப்படின்னு நினைப்போம். நோ, அதுக்கப்புறம் என்ன வருது? எனஃப் மணி தான். அதுக்கப்புறம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரல. The moment you find out the absence of past participle, make sure this is a second condition. அப்படி செகண்ட் கண்டிஷனா வரணும்னா என்ன ஸ்ட்ரக்சர் வரணும்? உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கீழே கொடுத்திருப்பாங்க क्वेश्चन பேப்பர்ஸ்ல. So you select would இல்லனா could இல்லனா might. இந்த மூணு பிளஸ் infinite verb இருக்கா பாருங்க. Okay, I would buy a new car. Third condition. The third condition is formed in this way. If plus past perfect tense வந்திருக்கும். Would, could, might plus past perfect infinite. Okay. If I had studied more, I would have passed the exams.
அதான் பாருங்க, if I hadn't broken, இப்ப நெகட்டிவ்ல வருது. If I hadn't broken my leg, I would have gone skitting. Okay. I have another. So let me make a sum up. இது ரொம்ப 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 முக்கியம். நீங்க முன்னாடி இப்ப நான் சொன்னதுக்கெல்லாம் கூட நீங்க கவனிக்கலனா கூட சரி, இத ரொம்ப ரொம்ப முக்கியமா நீங்க கண்டுக்க வேண்டியது. அதனால தயவு செஞ்சு ப்ளீஸ் மேக் நோட் டவுன். ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் வாட் வி கால் இட் ப்ராபபிள் கண்டிஷன், நடக்கக்கூடியது ப்ராபபிள் கண்டிஷன். சோ கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ் இன் த இஃப் இல்லனா அன்லெஸ் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். பிளஸ் பிரசன்ட் டென்ஸ் ஃபார்ம்ல வரும். அதற்கு ரிசல்ட் என்ன வரும்? ஃபியூச்சர் டென்ஸ்ல வரும், எதிர்காலத்துல வரும். will, shall, may, can is used. நல்லா பேக் பண்றீங்க பர் திங்ஸ் எல்லாம். கொஞ்சம் லிசன் பண்ணுமா, இன்னும் ஒரு 3-4 நிமிஷம் முடிச்சிடுறேன். if you eat well you will be healthy. நல்லா சாப்பிட்டீங்கன்னு சொன்னா நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க. unless you press the button the door will not open. எங்க லைவ் டியூட்டரிங்லாம் அப்படிதான், நாங்க பட்டன்ல எங்களுடைய தம்ப் எக்ஸ்பிரஷன் வைக்கலன்னு சொன்னா it will never open. அதான் இங்க கொடுத்திருக்கு. unless you press the button, unless you press enter, the thing will not go down இல்லையா in computer. So this is what the first condition. The first condition liye next condition பாருங்க. Second condition is called improbable condition. if clauseல என்ன வருது? past, simple past வருது. அதோட continuous also sometimes. okay, result என்னவா வரும்? okay, would, could ரெண்டு வரும். ஓகேங்களா? I would be very happy if they invited me. அவங்க என்ன அழைச்சாங்கன்னு சொன்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். if you watered the plants it would not perish. தண்ணி ஊத்துனீங்கன்னு சொன்னா செடி சாகாது. So this is second conditionals. Third conditionals is called impossible condition. So know always the status of the conditions. First condition சொன்னா probable condition, second condition சொன்னா improbable condition, third condition is called impossible condition. நடக்கவே முடியாது. இதுல இம்ப்ராபபிளுக்கு இம்பாசிபிளுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. நடக்க இயலாதுன்றது வேற, நடக்கவே முடியாதுன்றது வேற. தட்ஸ் வாட் த இம்ப்ராபபிள் அண்ட் இம்பாசிபிள் டிஃபர்ஸ். கண்டிஷன் 3 பாருங்க. if plus என்ன டென்ஸ் இஸ் யூஸ்ட்? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அதான் பாருங்க, he had given, he had won. இந்த ஸ்ட்ரக்சர் வந்தா மட்டும்தான் அது பாஸ்ட் பெர்ஃபெக்ட். இந்த ஸ்ட்ரக்சர் வந்ததுன்னா இப்படிதான் வரணும். would, அதாவது wilலுடைய பாஸ்ட் டென்ஸ் would, shall உடைய past tense should, can உடைய past tense could, may உடைய past tense might. இந்த நாலுல ஏதாவது ஒன்னு வரலாம். அதோட சேர்ந்து have, அதுவும் அந்த வேர்ட் முக்கியம் வரணும். பிளஸ் past participle. அதான் இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. if he had won the match he would have been very happy. அந்த மேட்ச்ல அவர் வெற்றி பெற்றிருந்தால் அவர் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்திருப்பார். ஓகே, now the types are given. The conditionsல first conditionல probable condition I told you. The probable condition there is two types. One is positive, another one is negative. Simple, very simple. இப்ப பாருங்க, if plus simple present, அது அப்படியே future tense as I told you earlier. Probable negative எப்படி வருது பாருங்க, unless. Unless you work hard, you will not pass. புரியுதுங்களா? நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கலனா unless and until you work hard, you will not pass. Probably பாருங்க, இது யூனிவர்சல் ஆர் சயின்டிபிக் ட்ரூத்ஸ். இதுதான் ஜீரோ கண்டிஷன்ஸ் தனியா ஒரு எக்ஸ்பிளனேஷன் பண்ணேன். இன்ஃபேக்ட் இட் இஸ் கம்ஸ் அண்டர் தேர்ட். ஓகே, பாருங்க, ப்ராபபிள் கண்டிஷன்ஸ்ல யூனிவர்சல் ட்ரூத்ஸ் அண்ட் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் கம்ஸ். சோ இஃப் பிளஸ் சிம்பிள் பிரசன்ட். இஃப் யூ ஹீட் ஐஸ், சிம்பிள் பிரசன்ட்ல தான் வருது. இட் மெல்ட்ஸ். இஃப் யூ பாயில் வாட்டர், it gets boiled. இல்லையா? if you boil water, then improbable condition. Second condition, if plus simple past, where we are adding where plus had sometimes. if it rained they would cancel the match. மழை வந்ததுன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? மேட்சை கேன்சல் பண்ணுவாங்க. அதான் இங்க கொடுத்திருக்கு பாருங்க, would known as present conditionals அப்படி நம்ம சொல்றோம். சரிங்களா? இதுல simple present tense is used. இங்க பாருங்க, they plus would, they would cancel. அதாவது will உடைய past tense would is used. impossible condition, நடக்கவே முடியாது.
அதே மாதிரி தான் if I were a bird I would fly high. நான் மட்டும் பறவையா இருந்தேன்னு சொன்னா நான் உயர பறந்திருப்பேன். இதான் செகண்ட் கண்டிஷன் நார்மலி. இஃப் கிளாஸ்ல சிம்பிள் பாஸ்ட் இருக்கும். அதே மெயின் கிளாஸ்ல எப்படி வந்திருக்கும்? would plus simple present tense. Then impossible condition, if plus past perfect tense. If you had studied well, you had studied, அதுதான் வந்து past perfect tense. அது வருது if classல. அப்படின்னு சொன்னா ரிசல்ட் என்னவா இருக்கும்? அதான் சொன்னேன் இல்லையா, would, should, might, இது எல்லாமே வந்து will, shall, may இதோடைய past tense. can உடைய past tense, could, even, might come. அதோட என்ன வரும்? have, அதோட plus past participle. past participle என்ன? write, wrote, written அப்படின்னு நம்ம சொல்றதுல third, அதுதான் வந்து past participle. அதான் if you had studied well you would have got state rank. அப்ப state rank அவர் வாங்கல, அவர் மட்டும் கடினப்பட்டு படிச்சிருந்தாருன்னு சொன்னா he would have, அவர் கிடைச்சிருக்கலாம். சோ இதுதான்மா, சரியா? So here I conclude today's if class. ஓகேங்களா? இது வித்தியாசம் நம்ம கரெக்டா கண்டுபிடிக்கணும். கிளாஸ் வேற, கிளாஸ் வேற. கிளாஸ்னா வகுப்பற, கிளாஸ்ன்னு சொன்னா சொற்றொடருடைய உள் வாசகம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. சரிங்களா? Do you have any doubts now? We have 2 minutes. As normal, no doubts. Okay? So here I conclude. Thank you. Bye.